इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् உபனிஷத் மகாநாராயண உபனிஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல அகமர்ஷன சுத்தம் பார்த்தோம். அதற்கு பிறகு துர்கா சுத்தத்தை முழுக்க பார்த்தோம். பிரார்த்தனா ரூபமாக இருந்தது. அதற்கு பிறகு சாதாரணமாக எல்லா சாமியமாக நாம பண்ணக்கூடிய ஹோம மந்திரங்கள் ஜாக்கிருதி ஹோம மந்திராக அப்படின்னு பார்த்தோம். சாதாரண ஹோமங்கள் எல்லாம் பூர்வசுவரோம் என்பதை அடிப்படையாக கொண்டு நாம செய்யக்கூடிய ஹோமங்களை பார்த்தோம். இப்பொழுது ஞான பிராப்தியர்த்தா ஹோம மந்திராக, ஞானத்தை அடையும் பொருட்டு நாம பண்ணக்கூடிய ஹோமங்கள், அதனுடைய மந்திரங்கள், அதனுடைய கோல் என்ன இப்படின்ற விஷயத்தை பார்க்க வேண்டும். ஞான பிராப்தியர்த்தாகனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பிரதிபந்தக நிவாரண மூக்ஷு பிரார்த்தனா அப்படின்னு சொல்லுவோம். இத இப்ப நாம படிக்க போற மந்திரமானது ஞானத்துக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய விபரீத பாவனை, நானே இந்த சரீரம் என்று நினைக்கக்கூடியதான ஒரு விபரீத பாவனை எத்தனையோ ஜென்மாக்களாக நமக்கு வந்தது இல்லையா, இதெல்லாம் பிரதிபந்தகமாக இருக்கிறது. இந்த பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய மாயையினால வந்தது. இதை மாயையினாலதான் போக்கடிக்கணும்ன்றதுக்காக அந்த மாயையிலேயே இப்படி ஒரு வழி வேற மந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பிரதிபந்தகங்களை நிவாரணம் பண்ணக்கூடியதாக ஆக்கி முமுட்சுவாக இருக்கக்கூடிய நமக்கு திருப்பி இன்னொரு பிறவி இல்லாத மாதிரி செய்ய வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடியதான ஞான பிராப்தி, ஆத்ம ஞான பிராப்தியர்த்தா ஹோம மந்திராக பண்ண வேண்டிய ஹோம மந்திரங்கள். வாஜினோ அக்னயேன தே ஸ்வாஹா, வாஜினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா, யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா, சர்வம் பாஹி சதக்ரதோ ஸ்வாஹா. 4 சுவாகாரங்கள் இப்ப பார்க்க போறோம். பாஹி நஹா, ஏ அக்னே பாஹி நஹா, எங்களை காப்பாற்று. பாஹி ரக்ஷ, நஹா அஸ்மாகம், எங்களை. அக்ன ஏ ஹே அக்னே பாஹி நஹா, எதிலிருந்து பாஹி, எதிலிருந்து காப்பாற்றணும்? ஏனத்தே பாபங்களில் இருந்து. என்ன பாபம்? ஞான பிரதிபந்தக பாவங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஞான பிரதிபந்தக பாகு பாகி, எங்களை காப்பாற்றுங்கள். அதற்காக இந்த ஹோமத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சுவாஹா சுப்யம் சுஹுதமஸ்து, நான் இருக்கக்கூடிய இந்த ஹோமமானது உனக்கு சுஹுதமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் முதல்ல. அதற்கு பிறகு பாகினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா, பாகி ரக்ஷ நஹா அஸ்மாகம், எங்களை காப்பாற்றுங்கள். ஏ விஸ்வவேதசே, ஏ விஸ்வவேதசே அப்படின்னா விசேஷபானமாக திருப்தியாக இருக்கக்கூடிய அக்னி பகவானே, நீங்கள் எங்களை பூர்ண ஞானத்தின் பொருட்டு ஸ்வாஹா எங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக, பாவம் போக வேண்டும், அந்த பேரொழியானது, அந்த சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மா எனக்கூடிய அறிவொழியானது எனக்குள் ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக ஸ்வாஹா சுஹுதம் பவது ஸ்வாஹா, நன்றாக பண்ணதாக ஆகட்டும். யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா, யஜ்ஞம் பாஹி, நான் பண்ணக்கூடிய இந்த யஜ்ஞம், இது என்ன? ஞான யஜ்ஞத்தின் பொருட்டு பண்ணக்கூடிய விவிதிஷா ஹேதுஹு யஜ்ஞா. இந்த இடத்துல யஜ்ஞம்னு சொன்னா கர்மாவனால எனக்கு அது வேணும், எனக்கு எட்டனா வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷா பண்ணக்கூடிய ஹோமம் இல்லை. ஞானம் ஏற்பட வேண்டும், விவிதிஷா வேதிக்கும் இச்சா, அந்த பிரம்ம ஞானம் எனக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் செய்யக்கூடிய யாகம் இது. இந்த யாகத்தை மூலமாக இந்த யஜ்ஞத்தை பாகி காத்து அருள வேண்டும். ஏ விபாவசே, ஏ அக்னி பகவானே, விபாவசா வசு தனம், வசுன தனம், அது எந்த அக்னிக்கு இருக்கோ, வசுஹு தனஹா எஸ்ய அக்னேஹ, எந்த அக்னி பகவான்
செல்வத்தை கொடுப்பாரோ, கல்வி செல்வத்தை கொடுப்பாரோ அவர் சகா விபாவத்து, அப்படிப்பட்ட விபாவத்தை என்ன விபாவசா உங்களுக்கு நாங்க கொடுக்கிற ஹோமத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு யஜ்யம் இந்த விகிதிஷா ஹேதுவாக இருக்கக்கூடிய இந்த ஞான யஜ்யத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு முதல்ல பாவத்திலிருந்து, அதுக்கப்புறம் பூர்ண ஞானத்தின் பொருட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆத்ம ஞானத்தின் பொருட்டு இல்லையா, அதுக்கு உண்டான சௌகரியங்கள் அந்த கரண சுத்தி முதலியவைகளை ஏற்படுத்திவிட்டு எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கள். அது மட்டும் இல்ல, சர்வம் பாய்ஷதக்ரதோ ஸ்வாஹா, ஞானம் சாஸ்திரம் குரு இவர்களால வரக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்க்க வேண்டும். நாங்க போறோம், கவனம் பண்றோம், குரு சொல்லி தரார், ஆனா அது நமதாக ஆகிறதா? ஆக மாட்டேங்குது. அதனால அந்த கரண சுத்தி அவசியம், அந்த கரண நைஷ்டல்யம் அவசியம். அதுக்கப்புறம் அந்த ஞானமானது எனதாக வேண்டும். கவனம், மனனம், நிதித்தியாசம் மூணும் எனக்கு காப்பாற்றப்படும். சர்வம் பாகி, எல்லாவற்றையும் கொடு. சதக்ருதோ சதசங்கியாக கருத்து, பலவிதமா நூற்றுக்கணக்கான கிரியைகளின் வடிவமாக இருக்கக்கூடிய உமக்கு ஒரு கஷ்டமா உங்களுக்கு கொடுக்கிற இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை அருளுங்கள் அப்படின்னு வேண்டாம். பாஜினோ அக்னயேன தே ஸ்வாஹா, பாஜினோ விஸ்வவேத தே ஸ்வாஹா, யஜ்ஞம் பாயி விபாவதோ ஸ்வாஹா, சர்வம் பாயி சதக்ரதோ ஸ்வாஹா அப்படின்னு வேண்டினோம். இதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதலும் பண்றாங்க. எப்படி? பாஜினோ அக்ன ஏகையா, பாஜிபுத த்விதீயா, பாஜிபூஜம் திருதீயா, பாஜிகீர்பிஸ்தஸ்ருதிஹி வதோ ஸ்வாஹா. பாஜினோ அக்னே ஏகையா, ஏகனே ஏகையா முதலாக இருக்கக்கூடிய, அதன் மூலமாக முதலாக இருக்கக்கூடியதன் மூலமாக பாஜினஹா எங்களை காப்பாற்றி. அது என்ன முதலாக இருக்கக்கூடியதான? அதனால ரிக்வேதத்தின் மூலம், வேதமாக இருக்கக்கூடிய ரிக்வேதம், அந்த ரிக்வேதத்தின் மூலமாக அந்த வேதமானது என்னை காப்பாற்றும். ரிக்வேதையா பாஜி நகா எங்களை காப்பாற்றுங்கள். பாஜி உதத்விதீயா பிறகு எங்களை விதியா இரண்டாவதாக உள்ள எதிர்வேதத்தால் காக்க வேண்டும் இல்லையா? அதன் மூலமாக பாஜி எங்களை காத்து அருள்வாயாக. மூன்றாவது பாஜி ஊர்ஜம் திருத்தீயா எங்களை சாமவேதத்தின் மூலமாக காப்பாற்றுங்கள். ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் இந்த மூணுத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய காயத்ரி உபாசகன் நான். அந்த காயத்ரி எதற்காக இருக்கிறது? இந்த திரிபதா காயத்ரி மூலமாக என்னுடைய புத்தி செயல்பட வேண்டும். எனக்கு நல்ல புத்தி சிக்ஷண்யமாக இருக்கணும், சுறு இருக்க வேண்டும். நான் இப்படி நீங்கள் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதான் நாலாவது பாதமாக இருக்கக்கூடிய அந்த அந்த சதுஷ்பதா காயத்ரி எனக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக பாஜி நான்கு வேத துதிகள்னால, நான்கு வேதங்களுடைய துதிகளாக நாலாவது வேதத்தினுடைய துதியும் வேணும். நாலாவது பாதமாக இருக்கக்கூடிய காயத்ரி அதோட ஸ்வாஹா செல்வங்களோட நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆகையினால் நான் கொடுக்கும் இந்த ஹரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். சுகுதம் பவது, சுகுதம் அஸ்து சுப்யம், உனக்காக நான் கொடுக்கக்கூடியது சுப்யம் சுகுதம் அஸ்து வாஹான்னு சொன்ன அதார்த்தம். நீங்கள் இதை நன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாடலாம். பாஜினோ அக்ன ஏகையா, பாஜிபுத த்விதீயா, பாஜிபூஜம் திருதீயா, பாஜிகீர்பிஸ்தஸ்ருதிஹி வதோ ஸ்வாஹா பிரார்த்தனை பண்ணோம். இப்போ இன்னும் ஞானம் வந்துட்டு, இப்ப கிளாஸுக்கு வரேன், நிறைய படிக்கிறேன், உபனிஷத்துக்கெல்லாம், ஆனா என்ன பண்றது? மறந்து போயிருது. ஸ்மிருதிஹி அபோகனஞ்ச, பகவான் விளையாடுறாரு, என்ன ஞாபக சக்தியும் கொடுத்திருக்கார், மறக்கிற சக்தியும் கொடுக்குறாரு. அதுவும் தேவைப்படுது. என்னை யாராவது ஒருத்தர் திட்டி நான் அதை ஞாபகம் வச்சேன், அதை மறக்கணும் போது நான் பண்ண கெட்டவைகள்லாம் மறக்க வேண்டும், நான் பண்ண நல்லவைகள் மாத்திரமே எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். இப்படி பண்ணிட்டார் இல்லையா? அப்படின்னால இப்ப என்ன நான் கேட்கிறேன்னா, அந்த ரூலு வேதத்துக்கும் அப்ளை பண்ணிடாதீங்க. வேதத்தில் இருக்கிறதெல்லாம் விஸ்மரணம் பண்ணக்கூடாது இல்லையா? வேத அபிஸ்மரமானாய வேதங்களை எல்லாம் நான் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மறவாமல் இருக்கும்படி
மறக்காம இருக்க வேண்டும். வேதாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், காயத்ரி பண்றோம், வேத சோதிட்டு இருக்கோம், ஆனா அது மறக்க கூடாது. நாளாக எல்லாம் மறந்து போயிருக்குது. மறந்து போன வித்தியை இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? புத்தகத்துலதான் இருக்கும், எனக்குள்ள இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதுனால பயத்துல எனக்கு அந்த தாரணா சக்தியை கொடுக்க வேண்டும், அந்த பிரஜையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரு ஜப மந்திரமாக இது இருக்கிறது. சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோ சந்தாகும்சி ஆதிவேஷ சந்தோப்ய சந்தாகும்சி ஆதிவேஷ எது சந்தசாம் ரிஷபः ரிஷபஹான புல் ராஜா முனிபுங்கவஹா முனிபுங்கவஹான வால்மீக முனிபுங்கவஹா இந்த புல்ல வந்து ரிஷி முனிவர்கள் சொல்லிய புல்லுன்னா அர்த்தம் ரொம்ப சிரேஷ்டமானவர், உயர்ந்தவர். ராஜ ரிஷபஹா அவர் வந்து ராஜாக்கள்லயே ரிஷபர் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பெரியவர். அப்படி சந்தசாம் ரிஷபஹா இந்த வேத மந்திரங்களுக்கு இதுதான் சந்தஸ். இந்த சந்தஸ்துக்கெல்லாம் ரிஷபமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா உபனிஷத். உபனிஷத்துக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடியது என்ன? காயத்ரி. காயத்ரிக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடியது என்ன? ஓங்காரம். இல்லையா? இப்படி சந்தசாம் ரிஷபஹா பிரம்மா அப்படிங்கிறது பிரம்மன், வேதாந்த பிரதிபாத்தியமான பிரம்மன். அவர் எப்படி இருக்கார்? விஸ்வரூபஹா அவர் ஜெகத் ரூபமாக இருப்பார், ஜெகத்காரணமாக இருக்கார். எல்லாம் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஜெகத்காரண ரூபி, ஜெகதாத்மகமாகவே இருக்கிறார், ஜெகத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பரமாத்மா பிரம்மனானவர் சந்தோக்கியா சந்தாகம்சி சந்தங்கள் வேதங்களுக்குள்ளேயே சந்தங்களை காயத்ரியின் மூலமாகவும் ஓங்காரத்தின் மூலமாகவும் உள்ளே ஆதிவேஷ விவேஷம் பிரவேசம் உள்ள நுழைந்திருக்காரு இல்லையா? உள்ள நுழைந்து எல்லாவற்றையும் நாமளே காப்பாற்றணும். எப்படி சொன்ன மாதிரி முன்னாடி உபனிஷத்துல சாகுமுகத்தி உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்துல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? பிரம்மனா விபஸ்திதேதி அப்படின்னு ஓட்டிருக்கோம். தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு இதெல்லாம் மறக்காமல் இருக்க வேண்டும். சச்சாம் சிக்ய சச்சாகும் சிக்ய புரோவாச்சோ உபனிஷதிந்திரோ ஜேஷ்ட இந்திரியாய நமோ தேவீப்ய ஸ்வதா பித்ருப்யோ பூர்புவஸ்து வச்சந்தவோ. ஜபம் பண்ணும் வேத அவிஸ்மரணத்துக்காக உண்டான ஜபம் இது. சச்சாம் சிக்யா, சச்சாம் அப்படின்னா சதாம் நல்லவர்களுக்கு, நல்லவர்களால் அடையக்கூடியது. சிக்யா சக்யா, சிக்யான சக்யா எது? சத்கர்ம அனுஷ்டானத்தினால அவர்களுக்கு உபாசகையை பிராப்தும் சக்யா உபாசகர்களுக்காக அடையக்கூடியதாக இருக்கக்கூடியதான் அந்த பிரமம். பிரம்ம உபாசகர்கள், ஆந்திர உபாசகர்கள் வேதாந்தத்தையும் உபனிஷத்தையும் படிக்கக்கூடியவர்கள் அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய பேர் சிக்யா. சதாஞ்சிக சத்துக்களாக இருக்கக்கூடிய வேதாந்திகள் எல்லாம் படிக்கக்கூடிய கர்மானுஷ்டான குரு சுஷ்ரூஷையா லட்சியமானா சிக்யா இந்த வித்யானது புரோவாச்சா உபனிஷத் முன்னாடியே சொன்ன இந்த கீதா உபனிஷத்துல சொன்ன பிரகாரமாக இந்திரோ ஜேஷ்டா அப்படியா இந்திரியங்களுக்கெல்லாம் வலிமையாக இருக்கக்கூடியது. இந்திரியன் சொல்லியவர்கள் யாரு? ஆதியிலே இருந்தவர்கள். புறாவாச்சோ உபனிஷத் இந்திரியா முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு அருள் புரிவதற்காக இருக்கக்கூடிய இந்திரன் முதலியோர் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? எனக்கு இந்திரியாய விஷிப்யா இந்திரியாய என்னுடைய ஞான சாதனமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். நல்லா தெரியணும் இல்லையா? காது நல்லா கேட்கணும், அப்பதானே வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். வாய் நல்லா அப்பதான் வேதாந்தத்தை பேசிக்கொண்டே இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த இந்திரியங்கள்லாம் எதுக்காக கொடுத்தா இதற்காக தான் கொடுக்குது. நாம அதை எதுக்கு யூஸ் பண்றோம்? சினிமா பார்க்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மெயின் பர்பஸ் எதற்காக இதெல்லாம் நமக்கு அளிக்கப்பட்டது? வேதாந்தத்தை ருச்சிக்க வேண்டும், வேதாந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு. அந்த இந்திரியங்கள்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டாமா?
ஆகையினால் அதன் பொருட்டு நமோ தேவேபியா, ஹே தேவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் ஸ்வதா பிதிருப்பியா, ஸ்வதா பிதிருக்களுக்கு ஸ்வதா என்று சொல்லக்கூடிய நமஸ்காரங்கள். ஸ்வதாதான் தேவர்களுக்கு ஸ்வாகான நமஸ்காரம் மட்டும், பிதிர்களுக்கு ஸ்வதான நமஸ்காரம். ஹே பிதிருப்பியா, ஸ்வதா எனக்கூடிய எங்கள் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று 3 வியாக்கிரிகள், லோகத்திரயம் 3 லோகங்கள், பூலோகம், பூர்லோகம், சுவர்லோகம், அடவா கீழ்லோகம், நடுலோகம், மேல்லோகம் இருக்க 3 லோகத்திலையும் இல்லையா இருக்கக்கூடிய அவை எல்லாவற்றையும் காக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது எது? அந்த வேதம். சந்தஹா ஓம். அந்த வேதம் அனைத்திற்கும் ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு பண்ணும். அது மட்டும் இல்ல, நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்து அனிராகரணம் தாரயிதா பூயாசம் கர்ணயோஸ்து சம்மாச்யோத்வம்மாயுஷ்ய ஓம். அடுத்த பிரார்த்தனை, நமோ பிரம்மணே, ஹே பிரம்மனே, ஜெகத்காரண ரூபியாக இருக்கக்கூடிய பிரம்மனே, நமஸ்காரம் உனக்கு. வேதத்தை படிக்க போறேன், உபனிஷத்தான் எனக்கு புரிந்து ஆக வேண்டும். என்னுடைய விஞ்ஞானமய கோஷத்துல உங்களுடைய சகாயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நமஸ்கரிக்கிறேன். தாரணம்லே என்னுடைய சித்தத்துல அதுக்கு நான் படிக்கிறதெல்லாம் போய் ஊறி இதுக்குள்ள தங்கணுமே, திருப்பி அதை எப்போ நான் ரீகால் பண்றேனோ அப்ப வரணுமே, இப்படி மெமரி ரூபமாக நான் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாலேஜ் எனதாக ஆக வேண்டும். படிக்கிறேன், அப்படி படிச்சேன், திருப்பி சொன்னா அப்புறம் மட்டும் உள்ளாது. அது அப்படியே என்னுள்ளேயே சதா சர்வகாலமும் நான் நினைத்த போதெல்லாம் எனக்கு வேலை. அதுக்கு பேர் தான் சித்த தாரணம்னு பேர். சித்தத்துக்கு தரித்துக் கொள்ள வேண்டும். தாரணம்னே அத்து. இது என்னுடைய ஞாபக சக்தியில் இருக்கும்படி பண்ணப்பா. ஹே பிரம்மமே, ஹே தேவர்களே, பித்திருக்களே, எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிக்கப்பா. அனிராகரணம் தாரயிதா. அனிராகரணம், நான் படிக்கிறதெல்லாம் என்னை விட்டு விலகக்கூடாது, நிராகரணம் ஆயிடக்கூடாது, கலந்து வந்துடக்கூடாது. எல்லாம் என்கிட்ட நான் படிச்சதெல்லாம் ஞாபகம். அனிராகரணம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஆத்யாயமானி வாத்ரான சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலகிந்திரியாணி சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோ அனிராகரணம் அஸ்து அனிராகரணம் மே அஸ்து அப்படின்னு சாந்தி பாடுதா. அனிராகரணம் வேதம் மறவாமை, மறதியில்லாமல் அதை தாரித்தா பூயாசம், அதை தரிக்கவராக பூயாசம் ஆக வேண்டும், நான் ஆக வேண்டும். தாரித்தா ஆக வேண்டும். இப்படி இந்த வேதங்கள்லாம் எனக்குள்ள இருக்க வேண்டும். கர்ணையோ சுதம், கர்ணையோகோ காதுகளுக்கெல்லாம், கர்ணையோகோ சுதம் என்னால் கேட்கப்பட்டது எல்லாம். வேதத்தை வினிலே வினிலே அப்படின்னு சொல்லிவிட்டாரு. துரோகீதம் 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 அப்படின்னு அவர் ஒரு தடவை சொல்ல, நான் 2 தடவை வேதத்தையும் சொல்லியிருக்கேன் இல்லையா? வாயவத்தா வாயவத்த தேவோ சரிதா அப்படின்னு சொல்லி பதங்கள் என்ன இல்ல? குஷன் கவை வாஜஸ்ரவசா சர்வ வேத சந்த இப்படி கட்டோபனிஷத்து இதெல்லாம் படிச்சிருக்கேனே. இது எல்லாம் என்னை விட்டு காதல வந்து உழுந்ததான அந்த பூர்வ மீமாம்சை என்ன, உத்தவ மீமாம்சை என்ன, இவை எல்லாம் கர்மகாண்டம் என்ன, ஞானகாண்டம் என்ன, இவையெல்லாம் மா சோத்வம் மா விநாசயம் தான் நாசமாக கூடாது. எங்கிட்டயே சதாசர்வம் வேணுங்கிற சமயத்துக்கு அது எனக்கு குறிக்கணும் இல்லையா? மம ஆயுஷ்ய ஆயுஷ்ய பிரார்த்தியமான, என்னால் பிரார்த்திக்கப்பட்ட என்னால் கேட்கப்பட்ட இந்த உபய மீமாம்சைகள் எல்லாம் மா விநாசை என்னை விட்டு போகாமல் இருக்கும்படி செய்யப்பா. ஓம். எப்படியாவது என்னை இந்த ஞாபகங்கள் காதுகளால் நான் கேட்டது இது எல்லாம் என்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். இது பிரார்த்தனை. வேத அபிஸ்மரணாய ஜபமந்தாக, வேதம் விஸ்மரணம் ஆகக்கூடாது என்பதற்காக பண்ண ஜபமந்திரங்கள் இதாச்சு. இதுக்கப்புறம் உபனிஷதா கமிட்மெண்ட் அப்படின்னு தபஹா பிரசம்சா, தபஸுடைய பெருமைகளை சொல்லும். தபஸ்ன்னா என்ன? புராணங்கள்லாம் நம்ம படிச்சு என்னென்னமோ ஐடியா வச்சிருக்கோம். ஒட்ட காலில் பண்றது தபசு, அப்படி உட்கார்ந்து கையில ஒரு தண்டத்தை வச்சு பண்றது தபசு, கண்ணை மூடிட்டு பண்றது தபசு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நல்லா சுத்தி அக்னியை மூட்டிட்டு அதுக்கு நடுவுல அந்த அக்னிக்கு நடுவுல பண்றது தபசு. இப்படின்னா சரி, நம்ம சாதாரணமா இதுக்குன்னா என்ன தபஸ்னா கமிட்மெண்ட்.
இருக்குன்னு அர்த்தம். உடம்பு தவிக்கிற மாதிரி அதை நினைக்க வேண்டும். எப்பொழுதும் ஆக்டிவா இருக்கும். உடம்புல ஒரு சூடு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியத்தை முடிக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அந்த சிந்தனை எங்க இருக்கும்? கமிட்மெண்ட் அந்த விஷயத்த வேணும். ஒரு கல்யாணம் வர்றது ஒரு நாள்னாக்கா அதுலயே பிளானிங்லயே நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஒரு ஊருக்கு போறோம்னா அது பிளான் பண்ணணும். ஒரு யாகம் பண்ணோம்னா அப்படி பண்ணணும். ஒரு கிளாஸுக்கு போனோம்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன். கிளாஸ்ல அங்க போய் கமிட்டடா கேட்கணும் இல்லையா? கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோம்னா அதை ஒரு தடவை படிக்கணும் கமிட்டடா. இப்படி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது நம்ம மனத்திலையும் சரீரத்திலையும் ஒரு ஆபமானது உண்டாகும். ஒரு சூடு ஏற்படுகிறது இல்லையா? இந்த சூட்டுக்கு பேர் தான் தபஸ் அப்படின்னு பேர். தபஹா உற்ற நோய் தோன்றல். தபத்தை பத்தி நிறைய எல்லாம் இருக்கு. கூடி கவனித்து கமிட்மெண்டோட செய்யக்கூடிய காரியங்களுக்கு பேர் தபஸ். எப்படிப்பட்ட தபஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ருதம் தபஹா, சத்யம் தபஹா, ஸ்ருதம் தபஹா, சாந்தம் தபஹா, சமஸ் தபஹா, சமஸ் தபஹா, தானம் தபஹா, யஜ்ஞம் தபஹா, ஓர்புவஸ்துவர் பிரம்மை ததுபாத்யை தத்பஹா அப்படின்னு விசேஷமாக பின்னாடி போய் சொல்ல போறது. ருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நாம மனசுல உண்மையாக இருக்கக்கூடியது யாரையும் உண்மையா நடந்துக்கிறது. எதுவும் கள்ளம் கபடம் பத்தியம் இல்லாம எல்லாத்தையும் உண்மையா இருந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது, உள்ளுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு பேர் ருத்தம் பேர். அதை வெளியில சொன்னேனால் அதுக்கு பேர் சத்தியம்னு பேர். வெளியில நான் பேசுற வார்த்தையும் மனச காயஞ்ச எல்லாம் ஏக்கம் இருக்கணும். வாக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும். உண்மை அதுக்கு பேர் தான் நேர்மை அப்படின்னு பேர். இந்த நேர்மை தான் நேர்மை இருக்கணும். நேர்மை தான் ருதம் தபஹா. சத்தியம் தபா வாச்சா உச்சியமானம். அது என்ன? அந்த உண்மையை நான் வெளியில சொல்லிக்கிறேன். பிரம்மத்தை பற்றி எப்பொழுதும் நினைக்கிறேன். அந்த உண்மையான சத்தியம் ஞானமானந்தம் பிரம்மாவை பற்றி வெளியில சொல்றதுக்கு அது ஒரு தபம். சத்தியம் தபஹா. அதுக்கப்புறம் ஸ்ருதம் என்னால் கேட்கப்பட்டது. கர்மகாண்டம், ஞானகாண்டம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இது எல்லாம் கமிட்மெண்டாக படிக்க வேண்டும். சத்தியம் ஸ்ருதம் தபஹா. சாந்தம் தபஹா, மன அமைதி. எப்பொழுதும் கொந்தளிக்கவே கூடாது. எதையுமே சாந்தமாக அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சாந்தம் தபஹா. அப்புறம் தமஹா தபஹா. தமம்னா நம்ம படிச்சிருக்கோம், சத்தோபோதத்திலேயே பார்த்துக்கோம். இந்திரிய நிகிரஹா, பாக்கியேந்திரிய நிகிரஹா தமஹா. அந்த தமத்தை படிச்சா மாத்திரம் போது அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். தமஹா தபஹா. ஷமஹா மனோ நிகிரஹா, மனத்தை கண்ட்ரோல் பண்ணி தினம் கொஞ்ச நேரம் ஒரு 10 பிராணாயாமம் பண்ணி, ஒரு 108 காயத்ரி பண்ணி, ஜபங்கள்லாம் பண்ணி, பூஜைகள்லாம் பண்ணி, காத்தால சாத்விகமான அந்த நேரத்தை விடாம ஒரு 1 மணி நேரம் இப்படி எல்லாம் நம்ம மனசுக்கு, ஏன்னா நம்ம மனசுக்கு எக்ஸசைஸே கொடுக்கறது இல்லை. உடம்புக்கு எக்ஸசைஸ் படிச்சுட்டு இறங்குறோம், அப்படி போறோம், அப்படி வரோம், கடைக்கு போறோம், அங்க வரோம், செல்லால் எடுக்கிறோம், எல்லாம் என்னமோ பண்ணி உடம்பை வளர்க்கணும். ஆனா மனசை வளர்க்கவே மாட்டேன்றோம். அதனால மனசுக்கு செய்ய வேண்டியது காத்தால நாம பண்ணக்கூடிய அந்த சுத்தமான அந்த காத்தால 6ல இருந்து 8 இருப்போம் வெயிட்டான சாத்விகமான ஒரு டைம் வச்சுட்டு பாருங்க. அதுக்கு பேரு தான் சமஹா. சமம் நிகிரகம் அப்படிதான் ஏற்படும். அப்பதான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் அந்த மனசை விட்டு நீங்க வேண்டும். எல்லாரையும் பிராடாக ஒத்துக்கொள்ள வேண்டியதான ஒண்ணு. தப்பு பண்ணா இல்லை, யார் தான் தப்பு பண்ண ஒத்துக்கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனசு எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதான ஒரு மனசு வேணும். அதுக்கு சமஹா தபஹா. இதை பிராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு தப. தானம் தபஹா. தானம் ரொம்ப முக்கியம். ஏன் நாம இந்த பூமியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த தண்ணியில இருந்து மழை பெய்யறது, அதுல இருந்து கிரேப்ஸ் வந்து அதை நன்னா சாப்பிடுறோம். அது என்ன கிலோவா வாங்குறோம். வீட்டுல முட்டையா வாங்கி வச்சு டெய்லி சாப்பிட்டு விதவிதமா சாப்பிட்டு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கோமே. எத்தனை சம்பாதிக்கிறோம். ஆபீஸுக்கு போறோம், விஷயத்துக்கு ஏதோ திட்டு வருது, எங்கேயோ கொடுக்குறோம், யாரோ கொடுக்குறா. அதெல்லாம் வாங்கினா ஒருமே ராஜிக்கா இருந்தா போதுமா? நிறைய கொடுக்க வேண்டும். அப்பதான் அது வரும். கொடுக்கலாம். ஆனால் தானம் ரொம்ப முக்கியம். பாத்திரம் அறிந்து வைதிக காரியங்கள் யார் பண்ணாலும், கும்பாபிஷேக காரியங்கள் யார் பண்ணாலும் அதுக்கு கொடுக்கணும். மனசு வரணும். நம்ம மாத்திரம் சாப்பிட்டு 4 சாமிநாளுக்கு வர வைக்கணும். 4 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சாப்பிடணும். 4 ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துக்கு போனா நல்லதா கொடுத்தா அவெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அப்படி
தானம் இதெல்லாம் பத்தி. அப்புறம் தானம் தபஹா யஜ்யம் தபஹா இல்லையா, அக்னிஹோத்ராதி யாகங்கள் அதெல்லாம் கமிட்டடா பண்ணணும் இல்லையா. டெய்லி உபாசனம் பண்ணணும் இல்லையா, முன்னாடி கர்மாக்கள் எல்லாம் விடாம பண்ணணும். இல்ல இந்த பூஹு போஹா சோஹா என்று சொல்லி கூட நாம பண்ணக்கூடிய எல்லா தானங்களும் ஓம் அப்படின்னு சத்து சத்து அப்படின்னு 3 விதமா தானம் பண்ணணும் அப்படின்னா சொல்லி பகவத்கீதையில. இப்படி பண்ணக்கூடிய தானங்கள்லாம் எதை குறிக்கிறது? பூஹு போஹா சுபஹான லோகத்திரயாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த விராட் ஸ்வரூபமாகவும் இரண்ய கர்ப்ப ஸ்வரூபமாகவும் ஈஸ்வர ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மம், சம்ராட்டாகவும் விராட்டாகவும் ஸ்வராட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த பூர்வ வஸ்துவாக இருக்கக்கூடிய அது எல்லாம் என்ன தெரியுமா? பிரம்மன் தான். இதெல்லாம் வேதத்து இந்த பிரம்மத்தை இல்லையா, இப்படிப்பட்ட இந்த பிரம்மத்தை உபாசிப்பது இருக்க தத்து தபஹா அதுதான் உண்மையான. போய் ரொம்ப அழகா சொல்ல போறாரு இவரு. சத்யேன வாயுராவாதி சத்யேன ஆதித்யோ ரோச்சதே திவி சத்யம் வாச பிரதிஷ்டா சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் சத்யம் பரமம் வதந்தி. உலகத்திலே எல்லாமே சத்தியம்தான். சத்தியத்தினாலதான் காற்று திசாஸ்மாத் வாத போட்டே, அந்த சத்தியத்தினாலதான் காற்று வீசுகிறது. சத்தியத்துலதான் சூரியன் வானவெளியில டெய்லி வராரு. சத்தியம்தான் வாக்குக்கு அடிப்படையாக இருக்கு. சத்தியத்துல இருக்கக்கூடியவங்க தானே சுத்தி எல்லாரும் உண்மை பேசுகிறவங்க சுத்தி தானே எல்லாரும் இருப்பார்கள். ஆகையினால சத்தியம் பெரிய சாதனை அந்த பிரம்மத்துக்கு. ஞான சாதனங்கள்ல வசதியானது இந்த ருதம் சத்தியம் எனக்கூடியது அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சுருத்தம் இல்லையா, தமம் தமேன தான் தாக்கில்பி சம்மவதூன் பக்தி தமேன பிரம்மச்சாரிணா சுவரகச்சன் தமோ பூதானாம் துராதர்ஷம் தமே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தமः பரமம் வதந்தி. புலநடக்கம் ரொம்ப முக்கியம். புலநடக்கத்தினால்தான் எல்லாமே நிலைக்கிறது. புலநடக்கம் தான் சிறந்த சாதனமாக இருக்கக்கூடியது பிரம்ம ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லி தானம் ஒரு சாதனம் சொல்லி ரொம்ப அழகா சொல்றது. தானம் யஜ்ஞானா பருதம் தட்சிணா லோகே தாதாரம் சர்வபூதானி உபஜீவந்தி தானேன ஆராதீர் அபானுதந்த தானேன த்விஷந்தோ வித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி சொல்ல போறது. தட்சிண வழிகளை நீங்க கொடுக்கக்கூடிய தானம் இருக்க அதுதான் யாஜ்யத்துக்கே முக்கியமானது. இப்ப கொடுக்கறத அந்த தட்சிணையில அந்த சந்தோஷப்படுறான் பாருங்க பிராமின் இல்லையா, அவர் மனசு போனாம அவருக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க யோசிச்சு பாருங்க. பைசாவனால 1000 ரூபாய் 2000 ரூபாய்னால எதை அடையலாம்? ஒருத்தருக்க சௌக்கியம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷரா இருந்தா அவருடைய வாக்கு பலிக்கிறது, பெரிய ஆசீர்வாதம்னா பலிக்கிறது. ஆனா இதெல்லாம் வைதிகெல்லாம் வேதத்தை படித்தவர்கள். அவர்கள்லாம் இந்த குழந்தைகளுக்கு வாழ்ந்தினா அந்த ஆயுஷம் பண்ற குழந்தைய பார்த்து இவ வாழ்ந்தா ஜம்முல தீர்காயுஷா இருப்பா, நல்ல புத்தி சுத்தியா இருப்பா அப்படின்னா அவன் வாழ்ந்தினான்னா அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ட பாருங்க. இந்த பையன் வாழ்நாள் முழுக்க ஓஹோ வரப்போறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த வேத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இவன் லைஃப்ல இவன் எவ்வளவு சம்பாதிக்க போறான், எவ்வளவு முன்னி போறான், அதுக்கெல்லாம் அச்சாரமாக இருக்கக்கூடியது அந்த வைதிகாலுடைய ஆசீர்வாதம். அப்படின்னா அவளுக்கு நம்ம கொடுக்குற துட்டு போதுமான்னு யோசிப்பாங்க. அதனாலதான் பிரியாதேயம் பயந்துட்டே கொடுக்கணும். அவனுடைய மனசு போனவே கூடாது. அதனால அவ திருப்தி ஆனாக்க ஓஹோன்னு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால அந்த தானத்தை பத்தி சொல்லும் பொழுது தபசா தமேன தானம் யஜ்ஞானாம் வரூதம் தட்சிணா லோகேத. தட்சிண வடிவில கொடுக்கக்கூடியதுதான் தானம் தான் யஜ்ஞத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லா பிராணிகளும் சர்வபூதானி உபஜீவந்தி தானேன. இந்த தானத்தை நம்பிதான் எல்லாரும் போறாங்க. இவர் தியானம் பண்றாரு, அவர் தானம் பண்றாரு, வாத்தியாரு சம்பளமா கொடுக்கிறார், அந்த எம்ஜி ஆனவர், இப்படிதானே எல்லாரும் தானத்தை எண்டிதானே பிழைத்துக் கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் பைசா வேண்டிருக்க, எல்லாரும் அதை வாங்கி கொண்டுதான் பிழைச்சுட்டு இருக்கோம். அந்த தானத்துலதான் எதிரிய கூட நீங்க பாருங்க, சரியான சமயத்துக்கு போய் அவனுக்கு இந்த தானத்தை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, விரோதியா இருந்தாலும் அவன் நீதியா இருக்கும் போது நீங்க பண்ணீங்கன்னா அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடும் இல்லையா. தானத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பகைவர்கள் எல்லாம்
ஜாதி அபருதந்த தானேன, எதிரிகள் கூட நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால நாம பண்றதெல்லாம் எங்க இருக்கு? தானேன விஷந்தா மித்ரா பவந்தி. கெட்டவர்கள் கூட நம்மளை துவேஷம் பண்றவர்கள் கூட நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிடலாம். தானே சர்வம் பிரதிஷ்டிதம். அதனாலதான் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி அப்படின்னு தபஸை பத்தி இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஞான சாதனத்தை பத்தி சொல்ல போற. அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மந்திரத்தை ரிதம் தபஹா சத்யம் தபஹா சுகம் தபஹா சாந்தம் தபஹா தமஸ்தபஹா சமஸ்தபஹா தானம் தபஹா யஜ்ஞம் தபஹா கோர்புவர்த்து வக்ரம்மை ததுபாஸ்யை தத்தப் தபஹா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம். தப பிரசம்சா மந்திரம், தபத்தினுடைய கிரேட்னஸை சொல்லக்கூடிய மந்திரங்கள். அதுக்கப்புறம் அடுத்து நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் எக்கச்சக்கமாக, அது எல்லாத்தையும் ஆச்சரணம் பண்ண முடியுமா? பண்ண முடியல. ஆனா பண்ணா என்ன ஆகும்? புண்ணியமாக்குவாங்க. அதே மாதிரி எதை பண்ணாதேன்னு சொல்லியிருக்கோம், அதை பண்ணாம இருந்தால் என்ன? அதனால புண்ணியம். விகித ஆச்சரண பிரசம்சா, இந்த விகித கர்மாவை செய்வதனால வரக்கூடிய லாபங்கள். விகித கர்மாவை அல்ல பண்ணாமல் இருப்பதனால வரக்கூடியது. பண்ணக்கூடாது, அதனால நம்மளை பயமுட்டது. வெங்காயம் சாப்பிடாத, உள்ளி பூண்ட சாப்பிடாத, இல்ல சுறாம் கலைஞம் பக்தையே, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சாப்பிட்டு சொல்லி கொடுக்கறது நமக்கு பயப்படுத்துறது. அந்த பாபமானது செய்யறதுக்கு மனசு தூசணும், பயப்படணும். புண்ணியமானது செய்யறதுக்கு தைரியமாக செய்ய வேண்டும் அப்படின்ற பிரசம்சையை சொல்ல போறது. பிரசம்சா பண்றதுன்னா பிரைஸ் பண்றது, PRAISE பிரைஸ் பண்றது, அதனுடைய கிரேட்னஸ் சொல்லக்கூடியது. அது எப்படி சொல்றது பாருங்க, புண்ணியத்தினுடைய விஷயத்தை. யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கத்தோ வாபி ஏவம் வித்வாத் ஏவம் புண்ணியஸ்வ கர்மணா தூராத் கத்தோ வாபி யதா சிதாராம் கத்தே அபயிதாம் அவக்ராமே யத்யுபே யுபே ஹவா விஸ்வஷ்யாமி கத்தம் பதிஷ்யாமி ஏவம் அமிர்தா ஆத்மானம் துக்தேத். இது ஒரு அழகான ஒரு மந்திரம். யதா எப்படி, விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய விருக்ஷஸ்ய, நன்கு சம்புஷ்பிதம் அப்படியே புஷ்பமாக நறுமணத்தோட சம்பகாதி புஷ்பங்கள் மலர்கள்லாம் மரத்துல இருந்து அப்படி மலர்வது பாருங்க. சாயங்கால நேரத்துல வசந்த ருத்துவல அப்படி வரும்போது அந்த காற்று அடிக்கிறது, அந்த சந்திரன், அந்த சூரியன் மறைவான், குளிர்ந்து அந்த சந்திரன் வருது. அப்ப அந்த வாசனையானது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை இருக்கிறது இல்லையா? நன்கு பூத்ததான மலர்களை கொண்டதான வாசனையுடன் கூடினதான அந்த மரத்திலிருந்து அந்த வாசனையானது அது எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா இருப்பார், தானே வச்சுக்கிறதா இல்லையா? தூராத்து எல்லாருக்கும் போகணும்னு அது நினைக்கிறது பாருங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் 4 பேருக்கு போகணும். என்னோடய போயினா என்ன பண்ணா, சேர்த்து வச்சு என்ன டாக்டருக்கு தான் போவாங்க இல்லையா? நிறைய குடி இந்த வேலை இருக்கிறதுலாம் எப்படி, அது எங்கிருந்து கத்துக்கிறது? அந்த வாசத்தை எப்படி அந்த புஷ்பங்கள்லாம் எல்லாருக்கும் கொடுக்கிறதோ இல்லையா? அத மாதிரி ஏவம் புண்ணிய கர்மம். இப்படித்தான் ஜோதிஷ்டமும் அபிஷ்டமும் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் நீங்க பண்ண 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 இல்லையா? அந்த கர்மனஹா தூராத் கந்தோ வாசி, அந்த தூரத்திலிருந்து காத்துனால எப்படி அதெல்லாம் செலுத்தலாம். அப்படிதான் புண்ணிய செயல்களும் உங்களை என்ன பண்றது, இந்த மனமானது புண்ணிய செயல்களுடைய அந்த வாசனையானது தூராத் கந்தோ வாசியதா, அத மாதிரி காலம் தேசம் இதெல்லாம் கலந்து உங்களை சொர்க்கத்துக்கு போய் அழைச்சிட்டு போறது. நீங்க சொன்ன கர்மாக்கள் எப்படி, அதுல சாதாரணமான கர்மாக்கள் ஏதோ இங்க பண்ணக்கூடிய ஏதோ நெருப்புல போட்டோன்னா அது வெப்பமான கதையான அதெல்லாம் புண்ணியமாகி அந்த சுவாகா என்ற தேவதையின் மூலமாக என்னுடைய கணக்கில போய் ருக்வேதிகளுக்கும் எதிர்வேதிகளுக்கும் சாமவேதிகளுக்கும் சூரியன் ஒரு அடை இருக்கு, அந்த தேனடையில போய் எனக்கு காத்து என்னுடைய அடுத்த பிறப்பை முடிவு பண்ணி நான் இறந்த பிறகு என்னை மேல்லோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய சவலினுடைய வாசனைக்கு எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. ஏன் அந்த புஷ்பத்துல அந்த நல்ல மரத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு அவ்வளவு தூரம் அழிக்கிறதுன்னா வேதோத்தமாக கர்மா பண்ணக்கூடிய என்னுடைய கர்மா சொர்க்க வரைக்கும் என்னை அழிச்சு கொண்டு போகும். அதே மாதிரி புண்ணியத்துக்கு சொன்ன இல்லையா, அது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தப்பு பாவம் பண்றேன்னு அது எப்படின்னா, அசிதாராம் கர்த்தே அவாகிதாம் அவக்ராமே யுவே யுவே,
அசி அப்படி கத்தி. நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னா கத்தி பாவ செயல்கள்லாம் எப்படி ஓமை சொல்லப்படுகிறதுன்னு பாக்கணும். ஒரு வாழையுடைய கூடிய பக்கம் இருக்கு. இதுலதான் நீ நடக்கணும்னாக்க எனக்கு எவ்வளவு கஷ்டம். புல்லு இருந்தாலே நடக்க முடியல, கல்லுகள்லாம் இருந்தாலே சரி போலாம். என்ன போய் ஒரு கூறான வாழ்ல மரியாதையா நட அப்படின்னு யம தர்மராஜா நடத்தோம்னா பண்ணுவேன் இல்லையா? அதை நினைக்க வேண்டாமா? இப்போ என்ன போட்டு சுண்ணாம்பு கால வாயில போவாங்க, இருப்பு கடலையோட சேர்த்து என்ன வச்சு வறுத்து எடுப்பானே அப்படின்றதெல்லாம் நினைக்கணும் இல்லையா? பாக்க பூச்சி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, கிருமி எல்லாம் வந்து அப்படியே முயற்சியுமே இல்லையா? கிருமி பாக்கம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி பாவங்கள் பண்ணும் போது ரொம்ப பயப்படணும். ஒரு சூறான ஒரு வாழ்ல போய் நடக்க சொல்றாரு. சரி நடக்கலாம், இப்படி கட்டிருக்கு பின்னாடி இருந்து இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு பூரா ஒரு கம்பியை கட்டிவிட்டாரு. அது உள்ள நிறைய குச்சி குச்சியா உண்டு இருக்கு. இப்ப நடக்க சொல்றாரு. இப்ப நான் அதுல நடந்து போறேன். இப்போ அதை ஊட்டிட்டாலே கீழே என்ன ஆச்சு? பள்ளம். 2 மலைக்கு நடுவுல இல்லையா? அப்படி என்ன ஆச்சு? கத்தே அவாகி தாமவக்கரே இல்லையா? ஒரு பக்கத்துல பள்ளம், ஒரு பக்கத்துல வாழுடைய கூர்மை. இப்படி நடக்க வேண்டியிருக்க அப்படின்னு தெரிஞ்சு கூட திமுறோட இப்ப பண்றான் பாருங்க, பாபகர்மா அவன் பண்றான் இல்லையா? அப்படி இருந்து கூட டெய்லி அவன் என்ன பண்றான்? பள்ளத்துல விழுவேன்னு நடுங்க வேண்டாமா இல்லையா? அப்படி இருந்து கூட அதன் மேல நடப்பேன்னு தினம் அடி வைக்கும் தோறும் இல்லையா? அப்பப்போ அவன் இவே ஆம் யாமி அப்படின்னா போயிருப்பாங்க தப்பு பண்ணின்ற மாதிரி. இப்படி எனக்கு அழிவு தெரிந்தே நான் இப்படி போயிட்டு கொண்டிருக்கேனே அப்படி இருக்கக்கூடியவர் கத்தம் பதிஷ்யாமி கேவம். ஐயோ பள்ளத்துல கீழே விழுந்து விடுவேனே என்று நடுங்கி இல்லையா? இப்ப என்ன பண்ணும்? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சதுனால ஏவம் அமிர்தா ஆத்மானம் இப்படி எண்ணி அமிர்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அறிந்து வேதாந்தத்துக்குள்ளே வந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அதை ஜுகுப்சே இம்மாதிரி எண்ணி ஜுகுப்சேத்தினா கோப்பியமாக தன்னை நாமே காப்பாக்க. எப்படி ஒரு முக்கியமான பொருள்கள் எல்லாம் கோப்பியமா ஒரு ரோஸ் கலர்ல அந்த இந்த கலர்ல வைக்கலாம், ரோஸ் கலர் காப்பர்ல அந்த வைரத்தை வச்சு அதை ஒரு டப்பா உள்ள வச்சு அந்த டப்பாவை சின்ன ஒரு ஜிப்பு போட்டு வச்சு அதை எடுத்துன்னு போய் காட்ரேஜை திறந்து அந்த காட்ரேஜ்ல இருந்து அந்த சீக்கிரட் லாக்கரை திறந்து அது உள்ள ஒரு சீக்கிரட் லாக்கரை திறந்து அது உள்ளதானே வைக்கலாம். அது மாதிரி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பிரம்ம ஞானத்தை புண்ணிய செயல்களை செய்து கொண்டு வேதாந்தத்தை அறிந்து அந்த பிரம்மத்தில் அமிர்தத்துக்காக விபுக்சே இப்படியாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். விகித ஆச்சரண பிரசம்சா, நிஷித்த ஆச்சரண நிந்தா. இது ரெண்டுத்தையும் பாவங்கள் எப்படி வருது, புண்ணியங்கள் வருது, ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேதாந்தத்துக்குள்ள நுழையிற தகர வித்யா ரொம்ப விசேஷமான ஒரு தகர வித்தியை பத்தி என்னாலே சாந்தோக்கிய உபனிஷத் ஞாபகம் வரணும் இல்லையா? யோவே தனிக்கு சம்குஹாயாம் தைத்திரிய உபனிஷத் ஞாபகம் வரணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கட்டோபனிஷத்துல அனோரணியான் மகதோமகியான் கட்டோபனிஷத்துலையும் வந்திருக்கு. இப்படி உபனிஷத்துல இருக்கக்கூடிய சீக்கிரம் எல்லாருடைய உட்கார்ந்து இருக்கும் பொழுது சென்டர்ல மத்தியாத்மனி சந்துஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டதி அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாருடைய சென்டர் அப்படி சரீரத்துல ஒரு ஓட்டம் இருக்கு. அதுக்கு பேர் தகரம். அந்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துலதான் இந்த பரமாத்மாவானவர் லிகிதம் குஹாயாம் இதெல்லாம் உட்கார்ந்துருக்காரு. அதை அறிவதுதான் இந்த வித்தியை இல்லையா? அந்த தகர வித்தியை சொல்ல போகுது. இந்த தகரமானது எப்படி இருக்கு அப்படின்றது புருஷன் நம்ம பார்த்திருக்கோம். அதோ நித்யாதி தத்யாந்தே நாப்யாமு பரிதிஷ்டதி. இது கவுந்த தாமரை. அதோ நித்யா தத்ய இப்படி கவுந்த தாமரை போல இருக்கு. நாப்யாம் உபரி நாபிக்கு முன்னாடி இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில தான் நீவார சூக்கவத்தன்மை அந்த அரிசி அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய மேல கூர் மாதிரி சூக்மமாக அணுக்கானுவா அதை அங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னா சொல்றது இல்லையா? நாராயணன் அப்படி அதையே தான் நம்ம பெருசா புரிந்து கொள்ள வேண்டுமானால்
இந்த உலகம் எல்லாம் காரணமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது என்ன? புண்டரீக கஷேத்திரம் அப்படின்னு பேரு. நம்ம ஹிருதய புண்டரீகத்துல இருக்கு. இது எங்க இருக்கு? அந்த சிதம்பரமானது புண்டரீக கஷேத்திரம் பேரு. அங்க எங்க இருக்கார்? நமக்கு எப்படி தகரத்துல இருக்காரோ அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சிவபெருமான் நடராஜாவானவர் அந்த சிதம்பரத்துல அப்படி நடனம் ஆடிக்கொண்டு இதுதான் அஜப்பா நடனம் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்க அங்க உட்கார்ந்துட்டு இந்த ஒரு தத்துவத்தை புரியதான் அங்க ஆகாச தத்துவம்னு சொன்னோம். இங்க தகராகாச தத்துவம், அது அங்க ஆகாச தத்துவம், பேராகாச தத்துவத்தை அங்க பிரிக்கக்கூடியதான அந்த விஷயம் சொல்லிருக்கு. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோ சமக்ரத பஷ்யதி வீதசோகா சாது பிரசாதான் மகிமானமீஷம். இங்கோ கேட்ட மாதிரி இருக்கா கட்டோபனிஷத்துல? அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா ஜந்தோ நிஹிதோ குஹாயாம் சமக்ரத பஷ்யதி வீதசோகா சாது பிரசாதாத் மகிமானமாத்மனஹ அப்படின்னு அந்த படிச்சோம் கட்டோபனிஷத்துல. அதையே கொஞ்சம் மாத்திருக்க இல்லையா? மகாத்மா அப்படின்னு சொல்றதுல ஈஷான்னு போட்ட ஒரு விஷயம். நம்ம ஆத்மாவும் அந்த ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ஈஸ்வரன் வேற நான் வேறையா அப்படிங்கிற அர்த்தத்துல ஈஷான்னு போட்டிருக்கார். அங்க ஆத்மனகான்னு போட்டார். அனோர் அணியான், அணுவுக்கெல்லாம் அணுவாக இருக்கக்கூடியவர். ஐயோ அப்படின்னா ரொம்ப சின்னவரா, ரொம்ப சூக்ஷ்மமா இருப்பாரான்னு. ஐயோ சூக்ஷ்மா அவர் தான்ப்பா உலகம் எல்லாம் அங்குங்களாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர்ப்பா. மகத்தோ மகியானவர் ஆத்மா. போகப்பட்ட ஆத்மா அவ்வளவு சார். அணுவா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், பெருசா இருந்தாலும் பார்க்க தெரியல சார். எனக்கு இவ்வளவு பெரிய மலையை எப்படி சார் பார்க்க முடியும்? அந்த மலையினுடைய ஒரு போர்ஷன் தானே சார் என் கண்ணுக்கு. அவதானே சார் சக்தி இருக்கு. நான் எப்படி பெருசா அறிய முடியும்? ரொம்ப சின்னதா இருந்தா என் கண்ணுக்கே தெரியாது சார். என் கண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் தான் சார். அதுக்கு தான் எனக்கு மைக்ரோமீட்டர்லாம் வந்து சார் அதெல்லாம் வச்சு கலர்லாம் வச்சுதான் சார் பார்க்க முடியும். அப்படி இருக்கு. அப்படி படைச்சுட்டாரு. என்ன பண்றது? அந்த ஆத்மா எப்படி இருக்கு புரிந்து கொண்டா போதுமா? அறிவுனால புரிந்து கொள். குழுக்கு அணுவா இருக்கு, மகத்துக்கு மகத்தாக இருக்கிறது. அது எங்க தெரியுமா இருக்கு? குஹாயாம், இந்த ஹிருதய ஹிருதய புண்டரீகத்துல லிகிதா நன்கு இருக்கு. அங்கதான் இருக்கு. நான் 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 அப்படின்னு சதா சர்வகாலமும் சொல்லிருக்கும் போதும் தூங்கும் போதும் கனவு காணும் போது எல்லா சமயத்திலும் நான் நான் சதா சிவோம் அப்படின்னு இருக்கு. எப்பொழுதும் நான் நான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறதுப்பா. ஜந்தோ நிருபாதிக்க சைத்தன்யமாக எல்லா ஜந்துக்களிடம் அப்படியே உயிருடன் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ராமாயணி கொண்டு இருக்கக்கூடிய ஜந்து ஜெகதி ஜந்து அதுதான். இந்த ஜந்துக்களுக்கெல்லாம் நடுவுல ஜீவனாக அவர்தான்ப்பா உன்னை உரைவித்து இருக்கிறார். சம் அக்கிரதும், அவர் இந்த செயல்கள்னால அறிய முடியவர். மனத்தினாலையும் வாக்கினாலையும் அறியக்கூடியதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிறர்கள் எல்லாம். இவர் அதனால அறிய முடியாது. அதற்கு அப்பாற்பட்ட அக்கிரதும் பஷ்யதி வீத சோகா. அது யார்கள் பார்க்கிறார் தெரியுமா? அந்த ஆத்மாவை வீத சோகா. வேதாந்தம் படித்தவர்கள், அந்த கரணத்துல அந்த கரண சுத்தி ஏற்பட்டவர்கள், நல்ல சுத்தமான கண்ணாடி மாதிரி இருக்கு அவளுக்கு. யார் மேலேயும் குறையே தெரியல. காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்தரியம் இதெல்லாம் படிச்சு 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 அவர் அந்த நிலையெல்லாம் தாண்டி மகானா ஆகிவிட்டார். வீத சோகா, அவர் விகத சோகா. எந்த ஒரு சோகமும் அவருக்கு கிடையாது. சதா சர்வகாலம் பிரசன்ன வதனம், புகால் மாதிரி சிரிச்சுட்டே எப்பொழுதும் சிரித்த முகம், இந்த மலர்ந்த முகத்தோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் எப்படி அறிகிறார்? சோகமற்றவனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவின் பெருமையை எதனால் உணர்கிறார்? மகிமானத்தை எதனால் உணர்கிறார்? தாது பிரசாதாத், தாதுஹு அதையெல்லாம் உண்டாக்கின அந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான். தாது பிரசாதாத். இந்த இடத்துல ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார்? பரமேஸ்வரா அடோமிசத்துல எழுதும்போது அல்லது மனத்தெளிவினால தாது பிரசாதாத். அந்த கரண சுத்தி வந்ததுனால ஆத்ம ஞானம் கொப்பளிக்கும் சார். மேல வந்து ஈஸ்வரன் காட்சி கொடுப்பார். அந்த ஈஸ்வரன், அந்த நான் எனக்கூடிய அந்த ஈஸ்வரன் வச்சுக்கார். இல்ல லோகத்துல எல்லாரும் வந்து இறைவனுடைய பிரசாதம், அந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினால தாது பிரசாதாக்கு அந்த மகிமானம் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பெருமை ஈஷம் ஆத்மானம் மகிமானம், அந்த ஆத்மாவுடைய மகிமையை அவன் உணர்கிறான் அப்படின்னு சொல்லு. அது உணர்வதற்கு என்ன காரணமா இருக்கு?
सप्त प्राणाः प्रभवन्ति तस्मात् सप्तार्चिः समिदः सप्त जिह्वाः இவருக்கு பிராணங்கள் இருக்கிறது, 2 கண்ணு, 2 காது, 2 நாசி துவாரம், ஒரு வாய், இப்படின்னு சப்த சீர்ஷன்யா நம்முடைய சிரத்து இந்த முகத்துல பாருங்க 7 ஓட்ட வச்சிருக்காரு பக்கம். சப்த சீர்ஷன்யா பிராணாக இந்த 5 இந்திரியங்களுக்காக பிராணங்கள் வச்சிருக்காரு. அந்த 5 மாதிரியே இன்னும் ஒரு காரியம் வச்சிருக்காரு. என்ன அது? சப்த அர்ச்சிஷி, சப்த அர்ச்சிஷா, 7 ஜுவாலைகள் இருக்கு. சப்த ஜிஹ்வா 7 நாக்கு இருக்கு. காளி, கராளி, மனோஜவா, சுலோகிதா, சுதும்பிரவர்ணா, குலிங்கினி, விஸ்வருச்சி அப்படின்னு இதுல பார்த்திருக்கோம் இல்லையா? கருப்பு, சேப்பு, கொஞ்சம் வெள்ளம் கலந்தது, பிரவுனா இருக்கிறது, எத்தனை ஜுவாலைகள் இருக்கு அக்னியில இல்லையா? அந்தந்த சுதும்பிரவர்ணா, குலிங்க, விஸ்வருச்சி, எங்கு பிளான் எதிர்க்கு, இப்படி 7 விதமான நாக்குகள் இருக்குப்பா, 7 சமித்துக்கள் இருக்குப்பா. என்ன ஹோமத்துக்கு பண்ணோம்னா அரசு, அப்புறம் புரசு, வன்னி, விகங்கடம், இடி விழுந்த மரம், தாமரை இலை, இப்படி 7 சமித்துக்கள் சொல்லியிருக்கணும். இப்படி 7 சமித்தின் மூலமாக 7 அக்னி ஜுவாலைகளை பண்ணிக்கொண்டு 7 பிராணங்களாக இருந்து கொண்டு சப்த இதே லோகா 7 லோகத்தையும் காமிக்கிறேன். எங்க அப்பாவை காப்பாத்துறேன், எங்க தாத்தாவை காமிக்கிறேன், எங்க குரு தாத்தாவை காமிக்கிறேன். நமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஹரி ஓம்.